இதுக்கு ஒரு முடிவை கேட்டுருவோம். ஏய் முதலாளி வராரு. என்ன பால்ராஜ், டியூட்டி டைம்ல இங்க கூட்டம்? இவங்களை எல்லாம் இன்னைக்கு வேலையில இருந்து நீக்கிட்டாங்க சார். இவங்கெல்லாம் டெம்பரவரி தானே, 3 மாசம் ஆயிருக்கும். இன்னைக்கு நீக்கிட்டு நாளைக்கு சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் மாமூல் தானே? மாமூல்னு சொல்லி 5-6 வருஷமா இன்கிரிமெண்ட் போனஸ் இல்லாம இவங்களை எல்லாம் டெம்பரரியா வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயம் இல்லைங்க. இதுக்கு ஒரு முடிவை தெரிஞ்சாகணும். முடிவை இங்கே சொல்லணுமா இல்ல உள்ள போய் சொல்லலாமா? எங்க சொன்னா என்னங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம். எங்க தலைவர்கிட்டே சொல்லுங்க. வாங்க தலைவரே. தலைவர் மட்டும் தனியா உள்ள வரக்கூடாது. ஏன்னா உங்க சங்கத்தையும் உங்க தலைவரையும் நான் தானே ஏற்படுத்தினேன். தலைவர் தனியா வந்தா நாளைக்கு அவரை சரி கட்டிட்டதாக கெட்ட பேர் வரும். ஆமா, இந்த ஆமான்னு குறை கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. வெரி குட். நீங்கெல்லாம் தலைவர் கூட உள்ள வாங்க, பேசுவோம். வாங்க. டாடி, ஏன்பா நீ காலேஜுக்கு போகல? ஃபேக்டரியில ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன். அதான் செட்டில் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறேன். கம்மி. ஆமா, ஏன் ஆமான்னு சொன்னவங்கள ஆறு? சீக்கிரம் வாங்கலையா? எல்லாரும் உள்ள போங்க. என் மகன் செட்டில் பண்ணுவான். உள்ளவா கூட்டிட்டு போ. எங்களை இல்லையா, உனக்கு வேண்டியவங்க உள்ள இருக்காங்க. கவனி. என்னங்க இது? முட்டை, எண்ணெய், பணம், இதெல்லாம் எதுக்கு? கோழி முட்டை, உடைஞ்ச எலும்பை நிமித்துறதுக்கு. நல்லெண்ணெய், ரத்த கட்டை எடுக்கிறதுக்கு. நோட்டு, அவன் 3 மாசம் நிம்மதியா வீட்டுல படுத்து சாப்பிடணும் இல்ல, அதுக்கு. இந்த ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு? என் மகன் தான். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுல எனக்கு அப்ப அவன். ஐடியா கொடுக்கறதுல அப்பனும் மகனும் 2 பேரும் ஒண்ணுதான். நாவல், 2 நாவல். கையெழுத்து வாங்கியா? எதுக்குங்க இந்த கையெழுத்து? எங்க லேபர் கோஷ்டிக்குள்ள நாங்க அடிதடி சண்டை போட்டுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க லெட்டர் எழுதி கொடுக்கற மாதிரி. போலீஸுக்கு போக கூடாதுல்ல. ஐடியா கொடுத்தது யாருங்க? வேற யாரு? என் மகன் தான். லா காலேஜில் படிக்கிறான் இல்ல. என்ன மாப்பிள்ள, தினம் காலேஜுக்கு கார்ல வருவேன்? எந்த பஸ் ஸ்டாப் மேடம்? மிஸ்டர், சிகரெட் வேணுமா? வேண்டாம். போர்ட பாத்தீங்களா? காலேஜில் படிக்கிற நாம எப்படி பிஹேவ் பண்ணலாமா? எப்படா மாப்பிள்ள இத? இங்க வாடா. டேய் சத்யசீலா, யோ திருவள்ளூர் படத்தை கழட்டிட்டு இவன் படத்தை மாட்டியா? என்கிட்ட லேபர் ஊர்வலம் வருது, லெப்ட்ல வச்சுக்க வண்டிய. பச்சை கொளுத்து ஊற கொளுத்து. உங்க அப்பா வேண்டாம் நான் சொல்ல போறாரு. அதனால நமக்கு என்ன 10 பைசா லாபம் உண்டா? பாம்பேல இருந்து உங்க அப்பா வந்து கேட்க போறாரு. அந்த நல்ல அப்பாவுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அதுக்கு பதில் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல என்ன ஜாமீன்ல எடுங்க. ஜாமீன் இல்லையா? நல்ல கதையா இருக்க. ஜிகே நேரடியா பார்த்து போலீஸ்ல ஒப்படைச்ச கேஸ். யாருகிட்ட நீ மோதி இருக்கிற? ஜிகேனா சட்டம், சட்டம்னா ஜிகே, ரெண்டும் சேர்ந்தா எமன்.
அப்ப நான் இங்கதான் இருக்கணுமா? நல்ல இடம்ப்பா, பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருந்த இடம். இப்ப நேரா நான் ஏரோட்ரமுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு ஜிகே வீட்டுக்கு போறேன். கேஸ வித்ரா பண்ணணும்னு கேட்க போறோம். ஒத்துக்கிட்டா உன் அதிர்ஷ்டம், இல்லைன்னா பிரியாணி பொட்டலத்தோட வர்றேன். வரட்டுமா? சிக்கனா மட்டனா? நீ இருக்கிறத பார்த்தா எதையும் திம்ப போல இருக்கு. சீக்கிரம் வந்துடுறேன். மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்ன ஜிகே இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? கரண்ட் இல்லையா? இந்த நாட்டு கரண்ட்டுக்கும் மனுஷனுக்கு எந்த நேரம் மூடு மாறுதுன்னு சொல்லவே முடியல. அந்த விஷயம் கட் அண்ட் ரைட் அண்ட் ஷார்ப், அதுதான் ஜிகே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கம் டு தி பாயிண்ட். இப்பதான் பாம்பேல இருந்து வந்த மாப்பிள்ள, ஏர்போர்ட்லயே சொன்னாங்க நரேஷ் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அட என்னங்க இத போய் தப்பு இப்படின்னு சொல்லிக்கிட்டு, பசங்க சும்மா பஸ்ஸ கொளுத்தணும்னு ஆசைப்பட்டக்கானுங்க, கொளுத்தி இருக்காங்க. கொளுத்தணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளூர இருக்குங்க. இவ்வளவு ஏங்க, ஆதி மனுஷன் நெருப்ப கொளுத்த கண்டுபிடிச்ச பிற்பாடுதான் நாகரிகமே வந்துருக்கு. ஆக மொத்தத்துல மனுஷன் கண்டுபிடிச்ச முதல் வேலை பத்த வைக்கிறது தான். சும்மா இருயா. அப்புறம் மாப்பிள்ள, நீங்க தான் நரேஷ போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப என்ன செய்யலாம் மாப்பிள்ள? கொஞ்ச நாடி உட்காருங்க, உங்க தங்கச்சி வந்துருவா. சூடா இட்லி போட சொல்றேன், சாப்பிட்டுட்டு பால் சாப்பிட்டு போறேன். என்ன மாப்பிள்ள இது? நான் சீரியஸா சொல்றேன், நீங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. பல லட்சம் ரூபாய் பெரும்படியான பஸ்ஸுக்கு உங்க மகன் தீ வச்சிருக்கான். அவன் வச்ச நெருப்புனால ஒரு மாணவனுடைய உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நினைச்சேன் நீங்க தப்புன்னு சொன்னதே தப்பு. நான் விளையாட்டுன்னு சொல்லல. இது ஜனநாயக நாடு. பச்சை எரிப்பாங்க, உடைப்பாங்க, 2 பேர் சாவாங்க. இது சகஜம். இளைஞர்களின் எழுச்சி. அப்ப சொல்லுங்க மாப்பிள்ள, என்னத்த சொல்றது? போலீஸ்ல நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்றேன். எப்படி? எல்லா மாணவர்களும் சேர்ந்துதான் பஸ் எரிச்சாங்கன்னு. எல்லா மாணவர்களையும் சேர்த்துட்டா கேஸ் தான் போயிடுமா? கூட்டத்தோட கோயந்தா. கையெழுத்து மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். கமிஷனர்கிட்ட நான் கொடுத்துறேன். திஸ் இஸ் த டைம் மாப்பிள்ள, டைம். ஐயோ என்னங்க கொளுத்துறாரு? கொழுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான மனித நாகரிகமே உண்டாச்சு சொன்னீங்க. என்னங்க இது? இதையும் எதிர்பார்த்தா வந்தேன். எதிர்பார்த்திருந்தா ஐயா வர்றீங்க. ஏதோ உணர்ச்சி வசப்பத்துல ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். எனக்கு நீங்க கொடுக்குறீங்களா? ஆமா, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்க பஸ்ஸ கொடுத்தனானா இல்ல உங்ககிட்ட தகராறுக்கு வந்தானா? நாட்டுல 1000 அநியாயம் நடக்கும். அதெல்லாம் திருத்தறதுக்கு நீங்க என்ன பெரிய அவதாரமா எடுத்திருக்கீங்க? நல்லா சொன்னீங்க ஜிகே. இந்த 20வது நூற்றாண்டுல 3 விதமான மனிதர்கள் தான் பிழைக்கலாம். ஒண்ணு பிராடு பண்ணணும், இல்ல பிராடு பண்றதுக்கு பணம் போகணும், அதுவும் இல்ல பிராடு பண்றத கண்டு காணாம போயிடணும். இதே காரியத்தை வேற எவனாவது செஞ்சிருந்தான்னா இந்நேரம் இருக்கிற இடமே மைத்துனரே, என்ன எரிமலை உச்சில நின்றுட்டு பட்டாசு கொடுத்துறியா? புஸ்வானத்துக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. I am controlling my emotions. Otherwise, be careful. கெட் அவுட்னு ஈஸியா சொல்லிட்டீங்க மிஸ்டர் ஜிகே. சொந்தக்காரருங்கிற முறையில அவருடைய ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கீங்க. தொழில் அதிபருங்கிற முறையில அவருடைய மறுபக்கத்தை நீங்க பார்க்கல. சின்ன பாக்குறது அந்த மாதிரி பொறுக்கி சின்ன பக்கத்து செய்யற வேலை. வாங்க. என்னது? காலை பாருங்க. எப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன இப்போ போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொண்டு யார் டீ? முதல்ல டாக்டர். ஹலோ, நான் நாகராஜன் பேசுறேன். அங்கிள். கற்பகம் பேசுறேன்னா இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிட்டியா? என்ன நான் சொல்றேன்? வீடு தேடி வந்து என்ன மாப்பிள்ளை பண்றதுன்னா, உன் தங்கச்சி வருவா, இட்லி சாப்பிட்டு போ, பாலை குடிச்சிட்டு போன்னு எகத்தாளமா பேசுறாருமா.
அவரை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவரை பத்தியே நான் தெரிஞ்சிட்டு இருந்தா எப்படி? என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் புருஷன்கிட்ட சிபாரிசு பண்றதுக்காக வேண்டியும் நான் இந்த போன் பண்ணல. ஆனா இந்த விஷயம் விபரீதத்துல போய் முடியக்கூடாதுன்னு உன் புருஷனுக்கு எச்சரிக்கை பண்ணி வை. ஆமா, முதல்ல போன் எடுத்தது யாரு? ஈஸ்வர் தான். ஏன் அவர் என்கிட்ட பேச மாட்டாரா? போன கொடு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள். அது அப்பாவுக்கும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை. I will not poke my nose unnecessarily. போன வச்சுறீங்களா? எங்க போயிட்டு வர்றேன்? போலீஸ் லாக்அப்ல இருக்கிற அண்ணனை பார்த்தேன். கோபம் வர வேண்டியது. அதுக்காக இப்படியா? அப்பா, கண்ணை பார்க்க முடியல பாருங்க. யாரோ எப்படியோ போறாங்க. உங்களுக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி போயிட்டு விட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க. உங்க அண்ணன் மகங்கிறதுனால அதை பார்த்துட்டு நான் சும்மா போகணுமா? என்ன டாக்டர்? அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுதான். அதுக்காக இந்த அளவுக்கு கோபம் வரணுமா? கோபம் தாங்க என்னுடைய பலம் பழகின எல்லாமே. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடந்தா என் உடம்பெல்லாம் பார்த்து எரியுது. ஒண்ணு அந்த நெருப்பு அக்கிரமத்தை அழிக்கணும், இதாச்சு போல என்னையே சுத்தி அடிக்கணும். எல்லாருக்கும் என்னடா பிராக்டிகல்? நீ ஏதாவது சொல்ல போறியா? நான் யார் சொல்றேன்? அதான் யார் நாசமா போன உனக்கு என்ன? கிளியர்